ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. எம்வி ஃபோட்டோவோல்டெக் ஃபிசிக்ஸ் வாலா இந்த 2 ஐபிஓவும் நவம்பர் 11 ஓப்பன் ஆக போகுது. இந்த ஐபிஓ பற்றிய ஷார்ட் அனாலிசிஸையும் நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நிஃப்டி கொஞ்சம் நல்லா மேலே போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம வச்சுருக்க ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ அது மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுது. லார்ஜ் கேப் வச்சுருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸ்மால் அண்ட் மிட் வச்சுருக்கோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக நல்லா அடி வாங்கிட்டு தான் இருக்குது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ. ஓகேங்க, இந்த சுச்சுவேஷனில் நிறைய ஐபிஓஸ் நல்ல ஐபிஓஸுமே பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டில் லிஸ்ட் ஆகுது. ஸோ அதோட ஐபிஓ ப்ரைஸ்க்கே வரல. நல்ல வேலை லென்ஸ்கார்ட் ஐபிஓ அதோட ஐபிஓ ப்ரைஸ்க்கு வந்துச்சு. சரி, ஓகே, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இன்னும் நெக்ஸ்ட் வர ஐபிஓஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்றனால காஸ்ட் டு காஸ்ட் நான் செல் பண்ணிட்டேன். ஓகேங்க, ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷன் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்க, ஃபிசிக்ஸ் வாலா. ஸோ இந்த கம்பெனி பார்த்தோன்னா எஜுகேஷன் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் ஆஃபர் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. ஆன்லைன்லேயும் இருக்காங்க, ஆஃப்லைன்லேயும் இருக்காங்க. ஜேஇஇ, நீட் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் இது மாதிரி எக்ஸாமுக்கெலாம் டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காகவும் அப்ஸ்கில்லிங் கோர்சஸாக டேட்டா சயின்சஸ், ஃபைனான்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இந்த கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இருக்குது. யூடியூப் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 13.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அந்த ஃபிசிக்ஸ் வாலா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நம்ம ஒரு 20,000 சப்ஸ்கிரைபரே நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க 13.7 மில்லியன் யூடியூப் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. 4.13 மில்லியன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் யூசர்ஸ் இருக்காங்க. ஆஃப்லைனில் 0.33 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு யூசர்கிட்ட இருந்து 3,682 ரூபா அவர்கள் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆன் ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க. ஃபேக்கல்ட்டி மெம்பர் 5,096 பேர் இருக்காங்க. ஸோ ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை காம்படிஷன் இருக்கிற இண்டஸ்ட்ரி. ஆஃப்லைனில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்பவே காஸ்ட்லி தான், ஒரு சென்டர்ஸும் பில்ட் பண்ணுறது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்த்தும் லாஸில் தான் இருக்குது. எந்த ஒரு கடனுமே இல்லை, இருந்தாலுமே பார்த்திங்கன்னா லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் நெகட்டிவாக தான் இருக்குது. ஓவராலாக ஃபைனான்ஷியல்ஸ் பேடாக இருக்குன்னு. கிரே மார்க்கெட் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 4% தான் இருக்குது. ஸோ 10%, 20% இருக்கிற கம்பெனியே பார்த்திங்கன்னா கடைசியில் நெகட்டிவில் லிஸ்ட் ஆகுது. இது இப்போவே வெறும் 4% தான் கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்காகவும் அண்ட் லாங் டேர்ம் பர்பஸ்க்காக ஃபண்டமெண்டல் ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்க, அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் க்ரோத் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெவி காம்படிஷன் இருக்குது. பைஜூஸ், அன்அகாடமி இவர்கள் எல்லாம் ஹெவி காம்படிட்டர், இவர்களுடைய காம்படிட்டர். ஸோ அதனால் இந்த ஐபிஓவை நான் ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எம்வி ஃபோட்டோவோல்டெக். இந்த கம்பெனி 2007 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பியூர் பிளே இன்டகிரேட்டட் சோலார் பிவி மாடுல் அண்ட் செல் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. ஸோ செல் டு மாடுல்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல, எண்ட் டு எண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் அண்ட் குவாலிட்டி ட்ராக் ரெக்கார்டும் இவர்கள்கிட்ட இருக்குது. இவர்கள் பார்த்திங்கன்னா டாப்கன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஹை எஃபிசியன்சி அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை இயர்லியாகவே அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இவர்களுடைய பவர் அவுட்புட், லாங் டேர்ம் டியூரபிலிட்டி, காம்படிட்டிவ் பொசிஷனிங் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த சோலார் மார்க்கெட்டில். ஸோ சோலார் மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வாரி எனர்ஜிஸ், ப்ரீமியர் எனர்ஜிஸ், விக்ரம் சோலார், சாத்விக் கிரீன் எனர்ஜி, வெப்சால் எனர்ஜி இவர்களுடைய பிஇ மல்டிபிள் கம்பேர் பண்ணும்போது எம்வி ஃபோட்டோவோல்டெக் இவர்களுடைய பிஇ மல்டிபிள் ஓகேன்ற மாதிரி எடுத்துக்கலாம். கிளைண்ட் பேஸ் அப்படின்னு பார்த்தாலும் அயானா ரினியூவபிள் பவர், க்ளீன் மேக்ஸ், ஹீரோ ரூஃப் டாப், கேபிஐ கிரீன், ஆதித்யா பிர்லா ரினியூவபிள், ப்ளூ பைன் எனர்ஜி, ஜோடியாக் எனர்ஜி. ஸோ இது இவர்கள் எல்லாருமே கிளைண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து தான் இவர்களுக்கு 80 to 90% ஆஃப் ரெவன்யூஸ் கிடச்சிட்ருக்கு. நம்ம பெங்களூரில் தான் இவர்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ப்ரைவேட் பிளேயர்ஸ் அண்ட் பப்ளிக் பிளேயர்ஸ் 2 பேருமே இவர்களுடைய கிளைண்ட்டாக இருக்காங்க. ஓகேங்க, ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 217 ரூபா.
டோட்டல் இஷ்யூ சைஸ் 2900 கோடி. நவம்பர் 12 ஓப்பன் ஆகுது. ரீட்டைல் ரிசர்வேஷனாக 10% ஒதுக்கியிருக்காங்க. இன்கம், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் எல்லாமே ஓகேவாக இருக்குது. கடன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரொம்பவே அதிகமாக இருக்குது. இருந்தாலும் டோட்டல் கடன் அப்படின்னு பார்த்தோன்னா 2032 கோடி. அதில் ஐபிஓ வந்ததுக்கப்புறம் ஐபிஓ அமௌண்ட்டை யூஸ் பண்ணி 1600 கோடியை ரீபே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் ஒரு அரௌண்ட் ஒரு 400 க்ரோஸ் தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஐபிஓ டெப்ட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆயிரும். கிரே மார்க்கெட்டில் அரௌண்டு 9% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலி ஓகே அப்படின்றனால நமக்கு ஷார்ட் டேர்ம் லிஸ்டிங் கெயின் வந்து கிடைக்குதோ இல்லையோ தெரியாது, பட் லாங் டேர்முக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக அப்ளை பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் நீடு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேங்க, நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ஐபிஓ அப்டேட்ஸ். தேங்க்யூ.